வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் டியர் 420 பாய்ஸ் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். முந்தானத்து பிஜேபி துணைத் தலைவரான, அதாவது ஐடி விங் துணைத் தலைவரான இளைய பாரதம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கிற கார்த்திக் கோபிநாத், அதிமுகவில் இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம், வினோதினி, காங்கிரஸில் இருக்கக்கூடிய திவ்யா, இவங்க மேலெல்லாம் ராஜாவோட பேரை தவறாக பயன்படுத்தி ஒரு ஃபோர்ஜரி லெட்டரை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கிறார். உண்மை என்ன அப்படின்னா, காயத்ரி ரகுராம் வந்து இது உண்மையா, இஸ் இட் ட்ரூ அப்படின்னு ஒரு கேள்வியை ட்விட்டரில் கேட்டிருக்காங்க. அதுக்காக காயத்ரி ரகுராமில் வந்து இவர் புகார் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு காயத்ரி ரகுராம் கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நேர்மையான பெண்மணி. மனசில் பட்டதை டப்பு டப்புன்னு பேசுகிற ஒரு கேரக்டர். மற்றபடி அந்த பொண்ணை வந்து தவறாக சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் இந்த இளைய பாரதம் அப்படின்ற யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிற கார்த்திக் கோபிநாத்துக்கும் காயத்ரி ரகுராம் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வன்மம் இருக்குது. சரி, நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த கார்த்திக் கோபிநாத் யார் அப்படின்றத பற்றி சுருக்கமாக உங்களுக்கு நான் விவரம் தர்றேன். 2020 ஜனவரி 25 அன்னைக்கு தான் இளைய பாரதம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப குறுகிய காலத்திலே இவர் வந்து வளர்ந்துடுறாரு. 2022 இவர் வந்து பெரம்பலூர், சிறுவாச்சூர், மதுரை காளியம்மன் கோவிலில் வந்து இடிச்சிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் இடிச்சிட்டாங்க. அதை வந்து புனரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்தில் இவரோட யூடியூப் சேனல் நல்லா வளர்ந்ததும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, டெஸ்கிரிப்ஷனில் இவரோட பேங்க் அக்கௌண்ட்டு, ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர்லாம் கொடுத்துட்றாரு. அவரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே வச்சுருந்தார் அப்படின்னு, அதாவது கைது செய்யப்படுவதற்கு முன், கைது செய்யப்படுவதற்கு பின், கிமு கிபி அப்படின்ற மாதிரி இவரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்கில் வச்சுருந்தார். அந்த பேங்க் அக்கௌண்ட்டு மூலமாக இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, யூடியூப்பில் வீடியோவில் பேசும்போது ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கார். எப்படி கலெக்ட் பண்ணியிருக்காருன்னா, சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோயிலை வந்து மர்ம நபர்கள் இடித்து போட்டாங்க. அந்த கோவிலை வந்து புனரமைப்பு பண்ணணும், ரினாவேஷன் பண்ணணும், அதனால் உங்களால் முடிஞ்ச ஃபண்டை வந்து எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இணையதளம் மூலமாக ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 33 லட்சம் இவர் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் அல்லாமல் வெளிநாட்டில் இருந்தும் இவர் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்கார். ஒரு நாள் அதிகாலையில் எனக்கு திடீர்னு ஒரு பிரபலமான ரிப்போர்ட்டர் நண்பர்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. மேடம், உங்களுக்கு வந்து கோபிநாத் அப்படின்ற பையனை தெரியுமா அப்படின்னாரு. யார் சார் அப்படின்னு. யாரோ யூடியூபராமே, பிஜேபியாமே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், இளைய பாரதம்னு ஒரு யூடியூப் சேனல், கார்த்திக் கோபிநாத். என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த பையனை கைது பண்ணிட்டாங்களாம், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யார்கிட்டயாவது விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி, நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஃபோன் போட்டு இளைய பாரதம் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிற கார்த்திக் கோபிநாத்தை கைது பண்ணிட்டாங்களா, போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு விசாரித்தேன். ஆமாம், போலீஸ் வந்து கைது பண்ணிடுச்சு அப்படின்னு அவங்கக்கிட்டேருந்து எனக்கு தகவல் கிடச்சிது. அதை நானும் அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட சொன்னேன். எங்கே வச்சு கைது பண்ணாங்கன்னா, ஆவடியில் வச்சு இந்த யூடியூபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர் 33 லட்சம் வந்து மோசடி பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் படித்து அதோடு நான் அதை வந்து கிடப்பில் போட்டேன். இப்போ எதுக்காக நான் வந்து கார்த்திக் கோபிநாத் பற்றி அக்கு வேறு ஆணி வேற கிளறி எடுத்தேன், இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்தேன் அப்படின்னா, நேர்மையான பொண்ணான காயத்ரி ரகுராம் மேலே ஃபோர்ஜரி லெட்டரை வந்து க்ரியேட் பண்ணதில் அந்த பொண்ணுக்கும் பங்கு இருக்குன்ற மாதிரி ஒரு பொய்யான புகாரை வந்து கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்ததுனால எனக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ வந்து கார்த்திக் கோபிநாத் வந்து எவ்வளோ கேவலமானவர், எப்படிப்பட்ட 420, எப்படிப்பட்ட ஃபோர்ஜரி பர்சன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இவரை ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் வந்து கைது பண்ணுறாங்க. யார் புகார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோவில் செக்ரட்டரி அரவிந்தன் வந்து இவர் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக இவர் மேலே வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறைக்கு போகக்கூடிய அந்த பணத்தை வந்து இவர் வசூல் பண்ணியிருக்காரு. அதுலேயும் 1,80,000 பணத்தை வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருக்காரு. அதுக்கு பிறகு அம்பத்தூர் விரைவு நீதிமன்றத்தில் வந்து இவர் ஆஜர்படுத்தி கிட்டத்தட்ட 15 நாட்கள் வந்து புழல் சிறையில் அடைச்சிட்டாங்க. நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீதிபதி பேர் அநேகமாக ஆதிகேசவலு, சதீஷ்குமார் 2 பேர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நீதிபதி இவரை வந்து ஜாமீனில் வெளியில் விட மாட்டேன் அப்படின்றாரு. அது மட்டும் அல்லாமல்
உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. வெளிநாட்டில் இருந்தும் ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு இந்த கார்த்திக் கோபிநாத். அதுக்கு பிறகு கண்டிக்குது, நீதிமன்றம் வந்து கண்டிக்குது. இந்து சமய அறநிலையத்துறை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்டை வந்து நீ எப்படி கலெக்ட் பண்ணலாம், உனக்கு எப்படி வந்து ஒரு கோவிலை புனரமைக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கண்ணாபின்னான்னு சரமாரியாக வந்து நீதிமன்றத்துலேருந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் இந்த கார்த்திக் கோபிநாத் என்ன பண்ணாப்ல அப்படின்னா, நான் இணையதளம் மூலமாக ஃபண்டு கலெக்ட் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபண்டை வந்து நான் திருப்பி ஒப்படைச்சிட்றேன், கோவில் நிர்வாகத்துக்கிட்டேயே நான் வந்து ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 33 லட்சம் இவர் வசூல் பண்ணார் இல்லையா இணையதளம் மூலமாக, அந்த ஃபண்டை வந்து திருப்பி கோவில் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைச்சது தான் கார்த்திக் கோபிநாத்துக்கு வந்து ஜாமீனே கிடச்சிது. இந்த லட்சணத்தில் இந்த கார்த்திக் கோபிநாத் மற்றவங்கள பார்த்து ஃபோர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், குறிப்பாக காயத்ரி ரகுராம சொல்கிறதுக்கும் எந்த விதத்தில் யோக்கியதை இருக்குது? இப்போ மற்ற விஷயத்தில் அண்ணாமலை காயத்ரி ரகுராம் திட்டுறாங்க, ட்விட்டரில் ஏதாவது திட்டுறாங்க, அந்த மாதிரி புகார் கொடுத்துருந்தா கூட நான் அதை பெருசாக கண்டுக்க மாட்டேன். ஆனால் ஒரு நேர்மையான பொண்ணு மேலே ஃபோர்ஜரியாக ஒரு லெட்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து இஸ் இட் ட்ரூ, இது உண்மையா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கு. என்ன விஷயம்னா, இவர் வந்து தீவிரமான அண்ணாமலை சப்போர்ட்ரு, அண்ணாமலை தூண்டி விட்டு கார்த்திக் கோபிநாத் வந்து காயத்ரி ரகுராம் மேலே புகார் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரியுது. உன்னுடைய நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். இஃப் யூ ஷோ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் ஷோ யூ அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பக்கா 420 நான் கேள்விப்பட்டிருக்கேன். கார்த்திக் கோபிநாத்தோட ஹிஸ்ட்ரியை வச்சு அண்ணாமலையும் 420 அப்படின்றது 100% வந்து ஊர்ஜிதமாயிடுச்சு. அதாவது காயத்ரி ரகுராம் அந்த பொண்ணு வந்து யாரும் ஆதரவு இல்லாமல் இருக்குது அப்படின்ற நினப்பு மட்டும் கார்த்திக் கோபிநாத்தோ அண்ணாமலையோ அண்ணாமலை சப்போர்ட்டரோ மனசில் வச்சுக்க வேண்டாம். அந்த பொண்ணு நேர்மையான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக யார் வர்றாங்களோ இல்லையோ நான் வருவேன் அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.